காலை வணக்கங்கள் ராணிமா. இந்தாங்க, இந்த ரோஜா பூவையும் வச்சு விடுங்க. அது சரண் தம்பிக்கு பூனா ரொம்ப பிடிக்கும்ல, அதோட வாசனை பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா, அபிக் பண்ணாக்கு கூட இந்த ரோஜா பூவோட மனம்னா ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியல, ஆனா இன்னும் அவன் எழுந்திருக்கல. என்ன, அபிக் பண்ணா இன்னும் எழுந்திருக்கலையா? ஆமா ராணிமா, அவன் இன்னும் எழுந்திருக்கல. நான் அவனோட அறைய தாண்டி தான் வந்தேன். அப்ப அவன் அறைய எட்டி பார்த்தேன், அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். சக்தி அபிக் பண்ணா 2 பேருமே தூங்குறாங்க. அத பார்த்துட்டு எனக்கே விசித்திரமா தெரிஞ்சது. ஒருவேளை அவளுக்கு அரண்மனையில காலையிலே எழுந்திருப்போன்ற விஷயம் தெரியாதா? இது நம்மளோட ஹாபி கிடையாது, இது நம்மளோட கலாச்சாரம் ஆகும். சக்தி இன்னும் எழுந்திருக்கலையா? அப்ப நாள் எப்படி போக போகுது? அபிக் பண்ணாக்காக நான் டெய்லி ரொட்டீன் போட்டு வச்சிருக்கேன். ஆனா சக்தியால அவனை எழுப்ப கூட முடியலையா? இவ என்னதான் பண்ணிட்டு இருக்கா? அதுதான் நானும் சொல்றேன். நல்லதா போச்சு. இப்ப போய் அந்த சக்தியை நல்லா திட்டுவாங்க, என்ன மொத்தமா மறந்துடுவாங்க. இத சக்தி, நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? ஒரு ராஜகுமார சரியான நேரத்துக்கு எழுந்து ரெடி ஆயிருக்கணும். அபிக் பண்ணா ஏன் இன்னும் ரெடி ஆகல? என்ன இது, நம்பவே முடியல. அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன்னு சமீர் சொன்னானே. I miss you, அம்மா அப்பா. I miss you. அம்மா அம்மா, நாளைக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு தான் நான் ராணியம்மாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். என்னால அவிக்க பாத்துக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். அதனால நேரத்துக்கு நீ எழுப்பிடுங்க ப்ளீஸ். குட் நைட் அம்மா அப்பா. சீக்கிரம் எழுந்துக்கணும்னா சீக்கிரம் தூங்கி ஆகணும். டைம் என்னாச்சு? Oh no. அஞ்சு மணியா? Thank you so much. உங்க டெக்னிக் வேலை செய்யுது. அலார்ம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்துட்டேன். முதல்ல நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் உன்னை ரெடி பண்றேன். ராணிமா, நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல காலையில 7க்குள்ள அவிக்க ரெடி பண்ணணும்னு சொன்னீங்க. அங்க பாருங்க, 7 ஆகுறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கு. எங்க அவிக்க பாருங்க, ரெடி. மோகினி, ராணிமா, உனக்கு காலையில பூக்கள் கண்ணுக்கு தெரியல, பூக்களோட முட்கள் தான் தெரியுது. வா பண்ணா, என் கூட வா. உனக்கு ஒண்ணு தெரியுமா அவிக் பண்ணா, ஒரு ராஜகுமாரனோட சக்தி அவன் பரிசல்ல, அவனுக்கு ஒரு பொறுப்பாகுது. ஒரு நல்ல ராஜா மக்களை மட்டும் இல்ல,
பசு, பறவைகள், காற்று, நீர் எல்லாத்தையுமே தன்னோட அங்கமா பாவிக்கணும். அதனால நாம இன்னைக்கு பறவைகளுக்கு தானியங்களை போடலாம். நீயும் என் கூட வருவல்ல? எனக்கு தெரியும், உங்க அப்பா குழந்தையா இருக்கும்போது அவரும் இப்படிதான் என் கூட வெளியே நடந்து வருவாரு. உன் அப்பா மாதிரி நீ வரணுமா வேண்டாமா? இன்னையிலிருந்து இது நம்ம 2 பேருக்குமான ஸ்பெஷல் டைம். வாப்பா. அப்பா சரியாதான் சொல்லுவாரு. பார்க்கதான் இப்படி, ஆனா மென்மையா இருக்காங்க. ராணிமாவும் என்ன மாதிரியே அவிக்க பத்தி கவலைப்படுறாங்க. இப்ப நான் டென்ஷனே இல்லாம ஸ்கூலுக்கு போகலாம். இப்ப நீ போ அவிக். நான் எப்படியோ ராணிமாவோட மனசை கவர்ந்துருவேன். என்ன லேட்டா எழுந்தியா? ரெடியாக டைம் கிடைக்கலையா என்ன? வாட்? சமீர், ரொம்ப மோசமா இருக்கு. சமீர், வணக்கம். வா வா மருமகளே. இவங்க யாருன்னு உனக்கே தெரியும். இன்னைக்கு அப்புறம் இந்த ஃபேக்டரியோட டீலை இவங்க சமாளிப்பாங்க. சந்தோஷம். சரி, ராணி அம்மாவை இன்னும் நான் சந்திக்கலையே. ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. ராணி அம்மா இப்பதான் தன்னோட மகனை எழுந்து ரொம்ப கவலையில இருக்காங்க. அவங்க இந்த நாட்டு ராஜாவை எழுந்திருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல ராணி அம்மா இவ்ளோ சின்ன பிசினஸ்க்கு எப்படி முக்கியத்துவம் தருவாங்க சொல்லுங்க? அதெல்லாம் சரிதாங்க. ஆனா ஒரு முறை நேர்ல பார்த்துட்டா எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துடும்ல. நம்பிக்கை வலுவாகும். நல்லது. சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. உங்க நம்பிக்கைய உங்களோடவே வச்சுக்கோங்க. கண்களில் உறக்கம், அதோட என் கையில் ரிப்பன். பிரமாதம் பா. சமீர், எடு. சமீர், சமீர், இப்படி திருப்பி கொடு. சமீர், சமீர். குட் மார்னிங் டீச்சர். Sit down. மேம், இந்த சமீர் தான். ஒரு நிமிஷம் சக்தி, இது என்னது? நீ ஸ்கூலுக்கு இப்படிதான் வருவியா? தலைமுடிய விரிச்சு விட்டுருக்க, ட்ரெஸ்ஸையும் சரியா போடல, நேரா பெட்ல இருந்து அப்படியே ஸ்கூலுக்கு வந்துட்டியா? மேம், தூக்கத்துல வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா முகத்தை கழுவிட்டு வந்திருக்கலாம்ல. சாரி 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 மேடம், சாரி சாரி சாரி.
ஐயோ சக்தி கிளாஸை விட்டு வெளியே போ. இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். பட் மேடம் நான் எந்த தப்பும் பண்ணல நிஜமா. கிளாஸை விட்டு வெளியே போ. கோ. பாய் பாய் பாய். சமீர், எஸ் மேம். மேக்ஸ் அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டு வந்தியா? இன்னைக்கா? நாளைக்கு தானே கேட்டீங்க நீங்க? நாளைக்கு தானே சொல்றா. அப்படின்னா இன்னைக்கும் உன்னோட அசைன்மெண்ட்டை நீ முடிக்காம வந்திருக்க. இல்ல அது எப்பவும் போல இந்த தடவையும் உனக்கு 0 தான். மேம். நீயும் கிளாஸை விட்டு வெளியே போலாம். கோ. ஹலோ மிஸ்டர் ஜீரோ. ஹீரோவுக்கு 0 பத்தி கவலையே இல்லை, புரியுதா? ஏண்டா டேய், நான் வெளியே இருக்கணும், நீ உள்ள இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே வா. மேம் ப்ளீஸ். கோ. தேங்க்யூ மேம். சமீர் அண்ணா, நானும் வந்துட்டேன். கேம் விளையாடலாமா? ஆ. சரி, நீ ரெடி ஆயிட்டு என்ன பண்ண போற? அதே ரத்தம் தானே, நாட்டியக்காரி. நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணவா? வேணும்னா எதுக்கோ ஃப்ரீயா கொடுக்குறேன். இந்த அரண்மனை, வீர்கார்ட் அண்ட் ஸ்கூல் எல்லாத்தையும் விடு. உன்னோட சொந்தங்களுக்கு நடுவில் இரு. அப்படி இருந்தா நீ அவமானப்படலாம் மாட்டல.